ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்போக்ஸ் அகாடமி. பெரும்பாலான தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் தர ஒரு கௌரவமான அரசு வேலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும்னே நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கேட்டு, யூபிஎஸ்சின்னு உங்கள் தகுதிக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது. போன வாரம் கூட ஆர்ஆர்பியிலேருந்து 2 முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்தது. ஒன்று ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்கானது, இன்னொன்று ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்கானது. இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் போகிற வேலைக்கான சம்பளம் அப்படிங்கிறது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி வாங்குற சம்பளத்தை விட ஜாஸ்தின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க டேக் ஹோம் பெர் மந்த் 60,000 வாங்கிட்டு போலாம். இந்த ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஒரு 150 டேஸ் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ட்ரிபிள்இ, இசி, சிவில், மெக்கானிக்கல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ ஆர் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமை தாராளமாக எழுதலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை நான் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஏஓ, பிஎஸ்சியோ இல்லை பிபிஏவோ முடிச்சிருக்கேன், அது ஒரு சாதாரண டிகிரி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்டிபிஎஸ்சி எக்ஸாமை தாராளமாக எழுதலாம். உங்களோட இலக்கு நோக்கிய பாதையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு லாஸ்ட் வீக் வெளியிட்ட நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு புது ஃப்ரெஷ் லைவ் பேட்ச் தான் இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச். ஒரு ஃப்ரெஷ் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்றோம். இந்த கோர்ஸோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தமிழ்நாடு சீட்ஸ் இஸ் அவர்ஸ். அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் என்டிபிசி எழுதி கிளியர் பண்ற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ல 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமில இருந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெசல்யூஷனோட மீனிங். அண்ட் இந்த கோர்ஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைவ் கிளாஸஸ், ஃப்ரெஷ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்க. சப்போஸ் உங்களால் அந்த லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா மட்டும்தான் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். மேபி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் போகிறவங்களாவோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இருந்தீங்க, அந்த டைம் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் தான் லைவ் கிளாஸஸோட ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோல இந்த கோர்ஸோட ஸ்டார்டிங் டேட் என்ன, அது லைவ் கிளாஸஸா, ரெக்கார்டட் கிளாஸஸா, ஃபேக்கல்டி ப்ரொஃபைல் என்ன, அகாடமியோட கூகுள் ரிவ்யூஸ் என்ன இருக்கு, 150 டேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி பிளான் அண்ட் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ், எவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம், மாடல் டைம் டேபிளை உங்களுக்காக நாங்களே காட்டுறோம், அண்ட் ப்ரைஸிங் என்ன, அந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்காக என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்ல போறேன். ஆர்ஆர்பி ஸ்டார்டிங் டேட், அதாவது இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட ஸ்டார்டிங் டேட்னா அக்டோபர் 27 மண்டே. டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம், அதாவது அந்த தீபாவளி வீக்ல தான் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 5 months டைம் இருக்கும். அந்த டைமை தான் நாங்கள் 150 டேஸ் பிளான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அக்டோபர் 27 மண்டே தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸஸ் தாங்க. அதாவது இப்போ இருக்க கொஷின்ஸ்க்கு அண்ட் டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் லைவ் கிளாஸஸாக இந்த பேட்சில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்ற அகாடமிஸ் மாதிரி இல்லாமல், அதாவது இப்போ இடையில இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா பழைய ரெக்கார்டட் வீடியோஸை கொடுத்து அந்த இதை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், சப்போஸ் உங்களால் அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை, உங்களுக்கு அன்னைக்கு வேலை இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஒரு ஜாப் போறவங்க அந்த டைம் உங்களுக்கு அவைலபிளா இல்லை நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தை அந்த டைம்ல அழுது உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, அந்த மாதிரி அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவ் கிளாஸஸோட ரெக்கார்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ தட் நீங்க அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை பார்த்து யூஸ்ஃபுல்லா படிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், லைவ் கிளாஸ்ல ஒரு சம் உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்றோம். அதே சம் நீங்க போட்டு பார்க்கும்போது ஒரு டவுட் வருது, எப்படி கிளியர் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் வீடியோஸை வச்சு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். திஸ் லைவ் கிளாஸஸ் ஃபார் போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல டெக்னிக்கலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நான் டெக்னிக்கல விட்டுருவாங்க. ஆர்எல்ஸ் நான் டெக்னிக்கலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, டெக்னிக்கலுக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே லைவ் கிளாஸஸ் நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம். அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ்ல அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்றோம்.
இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ண போற ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க அண்ட் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டோட இருக்கவங்க அண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸை எழுதி கிளியர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்காக இந்த கோர்ஸ்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த கோர்ஸ்ல எங்களோட ரிசல்யூஷனுமே ரொம்ப ஹையா இருக்கிறதுனால நாங்களுமே ஒரு விஷயத்தையுமே இந்த கோர்ஸ்க்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். கூகுள் ரிவ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒன் அண்ட் ஒன்லி இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரே அகாடமி நம்ம அகாடமி மட்டும்தான். சும்மா இல்லைங்க, 2000 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நம்ம அகாடமிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால அகாடமி பற்றின எந்த பயமோ குழப்பமோ இல்லாமல் தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட ஸ்டடி பிளான் 150 டேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி பிளானை ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சாச்சு. இதை நாங்கள் 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெப்த் சிலபஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டெஸ்ட் சீரீஸ். இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட சிலபஸை நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் நான் டெக்னிக்கல். ஏன்னா இந்த கோர்ஸில் ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசின்னு 2 எக்ஸாம்ஸ் வந்து கவர் ஆகுது அண்ட் போத் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2வும் கவர் ஆகுறதுனால டெக்னிக்கலுக்காக மட்டும் 100+ லைவ் செஷன்ஸும் நான் டெக்னிக்கலுக்காக 180+ லைவ் செஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், சிலபஸ் கவரேஜ்க்காக எதுக்கு இவ்வளோ கிளாஸஸ்னு 100+ அண்ட் 180+ செஷன்ஸ் நாங்கள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம பேசிக்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ கிளாஸஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் இது எல்லாமே லைவ் கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் லைவாக கொஷின்ஸ் அந்த டைம்லேயே கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணணும், அதே மாதிரி அதில் இருக்கிற டவுட்ஸும் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் செஷன்ஸும் லைவ் கொஸ்டின் சால்விங் செஷன்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 150 டேஸ் பிளானில் ரெண்டாவதாக நம்ம பார்த்தது மார்க் இம்ப்ரூவிங் செஷன். இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷனையுமே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்னு நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் கிட்ட எடுக்கிறீங்க ஆல்ரெடி சிலபஸ் கவரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இன்னும் கட் ஆஃப் பக்கத்தில் உங்களை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே 5 டைப்ஸ் இருக்குது. ஒன் ஷாட் ரிவிஷன், ஃபார்முலா ரிவிஷன், 100 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ஃப்ளாஷ்பேக் அண்ட் வந்து டைம் பாம். இந்த ஒன் ஷாட் ரிவிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ஷார்ட் நோட்ஸ்னு ஒன்று தனியாக எடுப்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த செஷன் தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஃபார்முலா ரிவிஷன், இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஃபார்முலா ரிவிஷன் செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 100 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இத்தனை வருஷத்தில் அனாலிசிஸ் பண்ணி எந்த செஷன்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுலேருந்து தான் இன்னும் எந்தெந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்னு தனியான செஷனே ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ தட் இன்னும் அதுலேருந்து எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். தென் வந்து டைம் பாம். இந்த டைம் பாம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு டைம் செட் பண்ணிடுவோம். அந்த டைம்குள்ளே நாங்கள் கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இது எதுக்காக அப்படின்னா, ஃபைனல் எக்ஸாமில் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் பாம் செஷனும் நாங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸில் மட்டும் 2000+ கொஷின்ஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸை நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு. டெக்னிக்கலுக்கு 15+ டெஸ்ட் சீரீஸும் நான் டெக்னிக்கலுக்கு 15+ டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் மார்க் இம்ப்ரூவிங் செஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து இதில் நீங்கள் ஒரு 2000+ கொஷின்ஸை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் சீரீஸையுமே டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸ் ரெண்டாக பிரிச்சிருந்தோம் இல்லையா, இதில் டெக்னிக்கலுக்கு 15+ டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இது எல்லாமே லைவ் டிஸ்கஷன்ஸ் தான். அதாவது உங்களுக்கு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பொறுமையாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. லைவாகவே நீங்கள் அப்போவே நாங்கள் கொடுக்குற கொஷின்ஸை அப்போவே சால்வ் பண்ணி எங்ககிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்போவே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவலுக்கு 6 எக்ஸாமும், லெஜெண்டரி எக்ஸாம் லெவலுக்கு 6 எக்ஸாம்
எக்ஸாமும் இருக்கு அண்ட் ஃபுல் லென்த் எக்ஸாம் ஒன்று, மார்க் டெஸ்ட் ஒன்று, ப்ரிடிக்டட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. நீங்க கேட்கலாம் என்னங்க எக்ஸாக்ட் எக்ஸாம்ல லெஜெண்டரி எக்ஸாம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல்னா இப்போ கரண்டா கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு வந்திருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறது எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல். லெஜெண்டரி எக்ஸாம்னா எப்படியுமே வந்து ஒரு கொஷின் முடிச்சு, அதாவது இந்த வருஷம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கேட்கும் போது அந்த கொஷின்லயே இன்னும் கொஞ்சம் டஃப்பா கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி லெஜெண்டரி எக்ஸாம்னு இந்த கொஷின்ல இருந்து டஃப் ஆக்கி இன்னொரு கொஷின் கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி ப்ரிப்பரேஷன்ல ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். அது 6 எக்ஸாம்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் ஃபுல் லென்த் எக்ஸாம் வந்து 1, அது போக மார்க் டெஸ்ட் 1, ப்ரிடிக்டட் எக்ஸாமினேஷன்னா எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வரும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்னு. டெக்னிக்கலுக்கு மட்டும் நாங்கள் 15+ டெஸ்ட் சீரிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் ஃபார் நான் டெக்னிக்கல். சப்போஸ் நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇக்கு படிச்சீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டெக்னிக்கலுக்கும் சரி நான் டெக்னிக்கலுக்கும் சரி நாங்கள் 15+ டெஸ்ட் சீரிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் டெக்னிக்கலுக்கும் அதே மாதிரி தான் லைவ் டிஸ்கஷன்ஸ் தான். இது ஆர்ஆர்பி என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸை லைவ்லேயே நீங்கள் கிளியர் பண்ணி லைவ்லேயே உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் 6 இருக்குது, லெஜெண்டரி எக்ஸாம் லெவல் 6 இருக்குது, ஃபுல் லென்த் எக்ஸாம் 1 இருக்குது, மார்க் டெஸ்ட் 1 இருக்கு அண்ட் ப்ரிடிக்டட் எக்ஸாமினேஷன் 1 இருக்கு. நாங்க ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி ரெண்டையுமே இந்த கோர்ஸ்ல கவர் பண்றதுனால தான் போத் நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மாடல் டைம் டேபிளையும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த மாடல் டைம் டேபிள். ஈஸி அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து இந்த டைம் டேபிள். ஈஸி அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் வீக் டேஸில் ஃபுல்லாக நான் டெக்னிக்கல் செஷன்ஸும் வீக்கெண்டில் டெக்னிக்கல் செஷன்ஸும் இருக்கும். மாடல் டைம் டேபிள் ஃபார் சிவில் அண்ட் ட்ரிபிள் இ இதுதான். சிவில் அண்ட் ட்ரிபிள் இக்கு மண்டே டு ஃப்ரைடே, அதாவது வீக் டேஸ்லேயே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே கவர் ஆகும். சாட்டர்டே மட்டும் டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் கவர் ஆகும். ஸோ தட் நாங்கள் ஈஸியாக உங்களோட ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணி இந்த ஷெடியூல்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாகவே நாங்கள் இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் அண்ட் என்டிபிசி எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே உங்கள் கைக்கு வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருவோம். இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 350+ லைவ் செஷன்ஸ் கொடுக்குறோங்க. அதாவது டெக்னிக்கலும் சரி நான் டெக்னிக்கலும் சரி ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 150 டேஸ்க்குள்ளே இவ்வளோ லைவ் செஷன்ஸ் கொடுக்குறது நாங்கள் மட்டும்தான். அண்ட் உங்களோட கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லைவ்லேயும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைவில் அன்அவைலபிளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, உங்களால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு டீச் பண்ண போகிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான். ஸோ தட் அவங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் பற்றின உங்களோட நாலேஜ் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக தான் எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்ட்டிஸை மட்டும் இந்த கோர்ஸ்க்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் கவர்ஸ் போத் CBT 1 அண்ட் CBT 2. அது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி என்டிபிசியாக இருக்கட்டும், ரெண்டில் இருக்க CBT 1 அண்ட் CBT 2 ரெண்டையுமே இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். அண்ட் 10,000+ லைவ் கொஷின் டிஸ்கஷன்ஸ். உங்களுக்கு லைவ்ல கிளாஸ் மட்டுமே டீச் பண்ணாமல் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வந்து லைவ் டிஸ்கஷன், அதாவது டவுட் கிளியரன்ஸ் செக்ஷனும் சேர்த்து இந்த 10,000+ லைவ் கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒன் அண்ட் ஒன்லி 2,000 பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம அகாடமிலேருந்து கொடுக்குறோம். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். அதுதாங்க ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற நாலேஜை வச்சு இன்னும் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நீங்கள் இப்போ ஆர்ஆர்பி ஜேஇக்காக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாலேஜை வச்சு எஸ்எஸ்சி ஜேஇ, இஸ்ரோ டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டிஆர்டிஓவில் செப்டம் டெக்னீஷியன் அண்ட் A&A, டிஎம்ஆர்சி மெட்ரோ ரயிலில் ஜேஇ எக்ஸாம்ஸ், பிஎஸ்யூஸ் லைக் பெல், என்டிபிசி, செயிலில் டிப்ளமோ லெவலில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் இந்த ஒரு கோர்ஸ் படித்தா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் என்டிபிசிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் CHSL, MTS, CGL,
லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஜிடி எக்ஸாம் கூட நீங்கள் இது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ஆர்பியில் குரூப் டிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸான எல்ஐசியில் ஏஏஓ ஏடிஓ எக்ஸாம்ஸ்க்கும் இந்த சேம் சிலபஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். ஸோ கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக்கும் அதர் அகாடமிஸ்க்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். லைவ் செஷன்ஸே 350+ செஷன்ஸ் கொடுக்குறோம். அவங்க கொடுக்கறது ஜஸ்ட் 150 செஷன்ஸ் தான். அதே மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அங்கே எந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடையாது. 30+ டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலுக்கு 15+ அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு 15%. 30 டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட 10+ டெஸ்ட் சீரீஸ் தான் இருக்குது. இட் கவர்ஸ் போத் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2. அதர் அகாடமிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க டெக்னிக்கல் டீச் பண்ணுறாங்கன்னா நான் டெக்னிக்கல் அவாய்ட் பண்ணிடுவாங்க, நான் டெக்னிக்கல்னா டெக்னிக்கல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வைஸாக சூஸ் பண்ணுங்கள். 10,000+ கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இந்த கோர்ஸோட வெரி 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 ப்ளஸ் பாயிண்ட். இதை வந்து நீங்கள் கம்பேரிசன் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஷின் டிஸ்கஷன்ஸ் வேறு எந்த அகாடமியுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2000 பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது. மற்ற அகாடமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. இதே நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 15,000 to 40,000 வரைக்கும் மினிமம் கேட்பாங்கங்க. நீங்கள் வந்து எந்த அகாடமிஸ்னாலும் விசாரிச்சு பாருங்கள். இவ்வளோ நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. அண்ட் இதுலேயும் கூட நாங்கள் உங்களுக்காக விஜயதசமி ஸ்பெஷல் ஆஃபராக 66% ஆஃபர் கொடுக்குறோம். அண்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். விஜயதசமி அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள். அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்பவே நல்லா நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்களும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாளுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் உங்களுக்காக கொடுக்குறோம். நீங்களும் இந்த ஆஃபர்ஸோட இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்ல படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா, அப்போ உங்களுக்காகவும் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. நான் வேறு கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கேன், இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸோட இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை என்ரோல் பண்ணுங்கள். சும்மா இல்லைங்க, நம்மளோட அகாடமிக்கு கூகுள் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமிலேருந்து இந்த கோர்ஸை இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க. பட் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். இந்த சான்ஸை நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட 150 டே பிளான் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டியதும் நாங்கள் அந்தந்த டேஸ்க்கு சொல்கிற ஷெட்யூலை ஃபாலோ பண்ண வேண்டியதும் மட்டும்தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதும் பெர்ஃபார்ம் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. மற்ற வேலைகளை காட்டிலும் இந்த ஆர்ஆர்பி மேலே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது அவங்க கொடுக்குற சலுகைகள். நீங்கள் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அப்படின்னா உங்களோட குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் பண்ணுற ட்ரெயின் ட்ராவல் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்லீப்பராக இருக்கட்டும், அந்த ட்ரிப் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. உங்களோட குழந்தைகளுக்கு எல்கேஜியில் ஆரம்பித்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமான ஃபீஸை முழுக்கவே ரயில்வே நிர்வாகமே பொறுப்பேற்றுக்குதுங்க. இவ்வளோ சலுகைகள், இவ்வளோ நல்ல சம்பளம், ஒரு கௌரவமான அரசு வேலை அப்படிங்கிறது மற்ற எல்லா வேலைகளை காட்டிலும் இதில் அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு 12th முடிச்சிருந்தா போதும், ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்த தேர்வுகளை நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதுக்கு எங்ககிட்ட ஆல்ரெடி பிளான் கம்ப்ளீட்டாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். ஸோ தட் டுகெதர் we can achieve even more. இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் விஜயதசமி ஸ்பெஷல் ஆஃபரோட சேரணும் அப்படின்னா இன்றைக்கே கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 3 டேஸுக்கு தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.
So start your preparation now and work hard and achieve more. Sparks Academy wishes you a very all the best for your great start. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க and ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஆர்ஆர்பி கோர்ஸை பத்தி சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க and மறக்காம இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We see you in the class. Thank you.